ஓம் சாந்தி. மற்ற விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி ஒருமுகப்படுத்துவோம். உடலையும் மனதையும் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவோம். நான் ஆத்மா, ஞான சுரூபமான ஆத்மா. ஆன்மீக ஞானம் இப்பொழுது என்னுடைய புத்தியில் இருக்கின்றது. இந்த உலகம் இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. மனித ஆத்மாக்கள் தமோ பிரதான நிலையில் இருக்கின்றனர், சக்தி இழந்த நிலையில் இருக்கின்றனர். ஆனால் நான் பாக்கியசாலி ஆத்மா. எனக்கு சுயம் பகவானே வந்து ஆன்மீக ஞானத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். என்னை சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். முன்பு சூழ்நிலை எப்படியோ அப்படியே என்னுடைய மனநிலை இருந்து வந்தது. மனிதர்கள் எப்படியோ எவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அதை பொறுத்து என்னுடைய மனநிலை இருந்தது. இந்த பற்றிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் எனக்கு இந்த ஆன்மீக பாதையில் மிக உயர்ந்த லட்சியம் இருக்கின்றது. எங்கே சக்தி இருக்கிறதோ அங்கேதான் தெய்வீக தன்மை இருக்க முடியும். ஒரு ஆமை ஆபத்து வரும் பொழுது எப்படி சட்டென்று தன்னுடைய புலன்களை உள்ளிழுத்துக் கொள்கின்றதோ அதே போல வெளிப்புற சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பொழுது நான் ஆத்மா என்னுடைய ஒரிஜினல் தன்மையில் நிலைத்திருப்பதற்காக வெளிப்புற நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து என் மனதை விலக்கி ஒரு நொடிக்குள் உள்முக குகைக்குள் சென்று பாதுகாப்பாக அமர்ந்து கொள்கின்றேன். சர்வ சக்திவான் பரமாத்மாவை என்னுடைய துணையாக வைத்துக் கொள்கின்றேன். அவரது துணை எனக்கு பல யானைகளின் பலத்தை தருகின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நான் நாள் முழுவதும் அவ்வப்பொழுது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதை எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். சர்வசக்திவான் சிவபாபா எப்பொழுதும் என்னுடனேயே இருக்கின்றார் என்ற எண்ணத்தை அடிக்கடி நான் கொண்டு வருகின்றேன். எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால், யாருடனும் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில நொடிகள் இந்த பயிற்சியை செய்த பின்னரே கர்மங்களை செய்யவோ பேசுவதோ நான் ஆரம்பிப்பேன். இதனால் நான் எப்பொழுதுமே என்னுடைய ஆத்ம சக்தியை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றேன். என்னால் வெகு சுலபமாக விலகி இருக்க முடிகின்றது. அதே நேரம் அன்பாகவும் இருக்க முடிகின்றது. என்னால் இந்த நாடகத்தின் எந்த ஒரு காட்சியையும், ஒரு மனிதரின் எந்த விதமான நடிப்பையும் சாட்சியாக இருந்து பார்க்க முடியும். என்னால் அன்டச்டாக இருக்க முடியும். என்னிடம் சர்வ சக்திகளும் இருக்கின்றன. நான் சிவனின் பார்வதி. என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் சக்திசாலி ஆத்மா.
ஓம் சாந்தி.